இந்த படத்துக்கு வந்து என்னன்னா ரேக்லா ஓட்டணும்ட்டாரு எடுத்த உடனே. ரேக்லா அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, ரேஸ் கூட பார்த்ததே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்லாவில் வந்து இந்த ஏறு ஓட்டாளி இறங்க ஓட்டாளின்னு இருப்பாங்க, கீழே நம்ம கூட ஒருத்தவங்க ஓடி வருவாங்க, பின்னாடி நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க. சரி இந்த தைரியத்துல வந்து நானும் ஒரு விசித்திரன் தான் வந்தேன். விசித்திரன் பார்த்தாரு, இந்த மாடை பார்த்தால டேஞ்சரு, நீங்களாம் ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடுங்க, நான் வரல, நான் ப்ரொடக்ஷன்ல கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. சரி நான் அந்த மாடை வந்து கொஞ்சம் பழகிறதுக்காக அதுக்கு கடலை மிட்டாய் கருப்பட்டிலாம் கொடுத்து அதெல்லாம் தடவி கொடுத்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. சரி மாண்டேஜஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அந்த ரேஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் நெஞ்சா ரேஸுக்கு கூட்டு போயிட்டாப்ல ராமச்சந்திர. போய் மாண்டேஜ் அதுக்கப்புறம் வாங்க வாங்கன்ட்டாப்ல. டக்குனு ஒரு வண்டி திரும்பும் போது ஏறிடுங்க அப்படின்ட்டாப்ல. அது பழகாத மாடு. இல்ல இல்ல பக்கத்துல ஆள் இருக்காங்க, நீ ஏறிங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டப்ப நீங்க இறங்கலாம். சுரேஷ் கேமரா பண்ணி ரெடிப்பா ஜூம் போட்டுக்க பண்ணிக்கோங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. என்னது இவ்வளவு வேகமா போகுது, பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி அழகணும். இப்படி அது பின்னாடி சைட்ல பார்த்தா சைட்ல அழகணும், நான் மட்டும் தான் இருக்கேன். பின்னாடி ராமரை பார்த்தா இங்க பாக்காதீங்க அங்க பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்ப. சரி அது என்னன்னா அந்த ரேக்லால வந்து என்ன ஒரு மாடம் இன்னொரு மாடம் ஒண்ணு வேகமா ஓடும், ஒண்ணு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் இந்த படத்துக்காக. சரி அது என்னன்னா அடி இடது பக்கம் இருக்குன்னா லெஃப்ட் போயிடும், வலது பக்கம் இருக்குன்னா ரைட்டு போயிடும். ரெண்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா தான் நிற்கும். சரி ஷார்ட் முடிஞ்சது பிடிச்சி இழுத்தா பிரேக்கை போட்டா நிக்க மாட்டேங்குது, அது பிச்சுக்கிட்டு போகுது. சரி போற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிக்கணும்னு பார்த்தா இடையில கம்மாக்குள்ள இறங்கிடுச்சு. ரேஸ் நேரா போயிட்டு இருக்கு, இவரு லெஃப்ட் போயிடுச்சு. ஐயோ பார்த்தா உள்ள ஃபுல்லா கருவேல மரம், உள்ள போட்டா கிழிச்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியலும் போது வேற வழி இல்ல, சின்ன ஒரு பயம் வர, ஏன்னா குதிச்சாகணும். குதிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே மீட்டு திரும்பி பார்த்தேன், இன்னைக்கு கொண்டு வந்து எங்க ஓத்து விட்டுருக்க பாத்தியா ராமச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சுரேஷ் சாப்பிட்டு கிடைச்சதா அப்படிங்க. சுரேஷ் சத்த பக்கம்ட்டு போக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒன்னும் போடாம ஏன் அப்படி பண்ண சுரேஷ் அப்படிதான். அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ஷனுக்குள்ள போயிட்டு அப்படின்னா காது வைக்காது, அவ்வளவு ஆர்வமா இருப்பாப்ல. இதே மாதிரிதான் பழைய வேலை. இந்த ஒரு கடாமிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை அதே மாதிரி பழகி வச்சிருந்தா அது அப்படி ஒரு ஷார்ட்ல கூட இருக்கும். அது முட்டில வந்து நான் கீழே வந்துடுவேன். நேரம் என் தலைக்கு நேரம் வந்தது, டக்குனு ஸ்டாப் பண்ணிட்டேன். அது முடிஞ்சவொடனே மற்ற டேரக்டர் என்ன பண்ணாங்கன்னா அது அந்த கலை மேல இருக்க இதுல சொல்றேன், பார்த்து பத்திரமா இருந்தீங்களா அப்படின்னாங்க. இவரு சூப்பரா இருந்துச்சுங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு சமாளிச்சு இவரு சூப்பர் சூப்பர் இதுதாங்க இதுதானே வேணும், அப்படி அசல சேர்ந்த மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த டைரக்ஷன்ல இருக்கிற தாகம் இந்த படத்துல எல்லாருமே ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா, நான் வழக்கமா சொல்லுவேன் கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ்ட ஒரு நல்ல மதத்துல நீங்க படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். இன்னைக்கு ரவீனா ஆகட்டும், சக்தி சார் ஆகட்டும், கேமராமேன், மிக முக்கியமாக நான் இந்த படத்தோட முதல் ஹீரோவா சொல்றது ராஜா சார் தான். அவர் இல்லாம இந்த படமே கிடையாது. சோ ஏன்னா மியூசிக் வந்து எனக்கு நான் ராஜா சார் பார்த்து வளர்ந்த பையன். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப இதா இருந்தது. ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்டர்வியூ எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன், எல்லாம் அசிஸ்டன்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க நோக்கம் நல்லதா இருந்தா நல்ல டீம் சேரும். அப்படிதான் எங்களுக்கு டூ நடந்துச்சு, இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு. இப்போ கந்தசாமி ராமச்சந்திரன் பேசுவார். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான வணக்கம், நன்றி. என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு சினிமாக்கு வந்து இந்த தாமம் ஏற்படும்போதெல்லாம் சோறு அதில் வரும்போதெல்லாம் ஒரு ஜார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்குள்ள நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள். அப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது அது ஒரு மாசத்துக்கு தாங்க இப்படித்தான் இது வரைக்கும் காட்டு பிடிச்சிருந்தது. அதனால எனக்கும் நன்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. ஒரு 2.5 வருஷம் எனக்கு பொருளாதார ஒத்துழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம எனக்கு பண்ணிருக்காங்க. அது சுருக்கமா எப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவேன், போர் அடிச்சிடும். சுருக்கமா எப்படி சொல்றேன்னு தெரியல. அதனால எடிட்டர் இப்ப வரைக்கும் எடிட்டர் மட்டும்தான் எல்லாருமே வந்து இப்ப வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு 80% வாங்கவே இல்லை. எடிட்டர் ஆர்எஸ்ட் சூர்யா, அஜித், பிக்கி, சதீஷ், கணேஷ் எல்லாம் அவங்க காசு போட்டுதான் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க. எந்த எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பயங்கரமா ஒத்துழைப்பு இப்ப வரைக்கும் எடிட்டர்.
கேமராமேன் 2 பேரும் டோனி 2 கேமரா வேணுன்றது பிடிவாதம் இருக்கு. குரோசா மாதிரி பண்ணிட்டு அவரோட குழந்தைக்கு கீழே குரோசா மாதிரி மேக் பண்ணிட்டு 2 கேமரா யூஸ் பண்ணேன். அப்போ 2 பேரும் கூப்பிட்டு டோனி ஜானி சுரேஷ் கேட்கும்போது தாராளமா பண்ணலாம், ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலான்ட்டு 2 பேரும் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் சம்பளத்துல கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க. ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களோட குறைய நான் கொடுத்து மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு பயங்கரமான திருப்பு. இப்போ வரைக்கும் எல்லா மூவில கேட்டுக்கல வந்து படம் பார்த்தவங்க திருப்தி போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு ரொம்ப எல்லாம் எந்த திசையில பயணிக்கிறேன்னு தெரியாதப்ப ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க அவரு ஒரு லாய்க்கான அப்படின்ட்டு எனக்கு அறிமுகம் இல்லையா சத்யா விஜய் சத்யா அவருதான் சொன்னாப்புல அவங்க நம்ம என்ன சார் தெரியும் அப்படின்ட்டு கூட்டு போய் இந்த பிரசாத் ஷோ விட்டு வெளியே வரும்போது கல்வி சங்கர் சாரை காட்டினாங்க. அப்ப நானும் இந்த ட்ரெயிலர் மட்டுமே வச்சிருந்து பார்த்தாங்க சார். மாஸ் ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்துங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க. சரி ஏதாவது இருந்தா நான் கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. நான் அங்க இருந்து பிரசாத் ஸ்டுடியோ போறதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு நான் மெதுவா போய் டீ சாப்பிட்டு அப்படின்னு போறதுக்கு 1/4 நேரத்துல கூப்பிட்டாங்க. பார்க்கலாமா படத்தை இருந்தாங்க. சார் உடனே பார்க்கலாம் அதுக்காக எங்களை பார்க்கணும். உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. உள்ள வந்தாரு ஆனா பணம் மட்டும் கொடுத்துட்டு எந்த எதிர்பார்ப்புலாம் வெளியே போயிட்டாரு. நீங்க படத்தை நல்லா பண்ணுங்க, மேற்கொண்டு பணம் நல்லா படத்துல நான் செலவழிச்ச வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று ஷோ போட்டா அது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணாரு. கேபிள் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சார்ட் போட்டு கொடுத்தாங்க. இப்படி காரணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணையும் காய் காட்டினாரு சாரு. சித்ராலட்சுமி சாரை ஃபர்ஸ்ட் காய் காட்டினாங்க. அவர் சார் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சித்ராலட்சுமி சாரும் கேபிள் சங்கர் சாரும் மாணிக்க நாராயணன் சாரை காய் காட்டினாங்க. ராசா சாருக்கு நல்ல பழக்கம். நீ போனா அவர் மனசு வச்சிட்டாருன்னா நடந்துடும், ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு முன்னப்பெல்லாம் பழக்கம்ல. சரி ட்ரை பண்ணல குறைஞ்சு போயிட்டு நேரம் மணிக்கு சார் ஆபீஸுக்கு போனேன். காரைக்கு அறிஞர் சார் அஸ்மேட்ரு இது மாதிரி நானே ஒரு படம் வச்சிருக்கேன் நண்பர்கள் முயற்சியோட என்பது இது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நிற்கிது அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்றேன் நீ இதாச்சு அப்படின்ட்டு சரியா மாடிங்களான்ட்டு எப்படி கூட்டு போனாரு. தம்பி ஒரு விஷயம் ராஜா சாரு ரொம்ப படம் திருப்தி இருக்கணும், இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டாரு. ஏன்ட்டு எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு சங்கடப்பட வச்சிடாத. அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு. சார் நீங்க படம் பாருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க, ஏன்னா தொந்தரவு பண்ணல சார் கவி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கவிஞர் கண்ணதாசன் சுப்பியும் நாராயணன் சாரும் அவங்க ஆபீஸ்ல உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 6 வயசு வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க டிவில தான் பார்த்தாங்க. படம் பார்த்து பிடிச்சோன்னா டக்குனு ராஜா சார் ஃபோன் போட்டாரு. ஃபோன் போட்டு சார் இது உங்களுக்கான படம், பின்னணி இசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம், நீங்க உள்ள உங்களோட பின்னணி இசை உள்ள வந்துட்டா இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னு. சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டுவா அப்படின்னு ஒரு 4 நாள்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அதான் சார் என்ன வந்துட்டு பாட்டுக்கு படம் இந்த மாதிரி வட்டார சார் ரொம்ப பிடிச்சிருக்கு பின்னணி இசை சரி கூப்பிடுறேன் அப்படின்னா அவரும் ஒரு மாதிரி 2 நாள்ல கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியா இருக்கு பார்க்கலாமா இந்த மாதிரி பார்க்கணும் சார். உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில வர சொன்னாரு. போய் பார்த்தேன். படத்தை அப்படியே ஃபுல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம்னாரு. என்கிட்ட 5 நிமிஷம் கூட இல்லை, நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்றாங்க. அவங்க எஸ் சொன்னது ஆகாயத்துல பறக்கிறதா இருக்காங்க, பிராக்டிக்கல் இருக்குன்ட்டு நாராயணன் சார் ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணா ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் ஒரு 2 சாங் வச்சிருக்க ஒரு அமௌண்ட் சார்ட்ட பேசிட்டு சொல்றாரு. சரி சொன்னாலும் ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதுல ராஜாசாரி ஃபேன்ஸ் அதிகமா இருக்குங்களா பார்த்து கேட்டு நிஜமாவே வந்து 30 பேர்கிட்ட கேட்டேன். அதுல ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாம ஒரு 25 நாள்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதுல சில பேர் வந்து பாதி பேர் கொடுத்தாங்க முடிச்சுருந்தாங்க. அப்போ வேற ராஜா சார்ட்ட போய் உட்காந்து சார்ட்டு முடிங்க போகும்போது சார்ட்ட போய்
தொகை எவ்வளவு வந்துச்சுன்னு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தா அப்படி சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு 60% கொடுத்துருக்கு, 40% இல்லை. அப்படியே பாக்குறாரு, செக்க பாக்குறாரு, அப்படியே என் கண்ணை பாக்குறாரு. என் கண்ணை ஒரு ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. சரி எவ்வளவு பேர் வண்டி அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னாரு. விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு வந்து ஒரு 12 நாள் முழுசா உட்காந்து சாங்ஸ் எல்லாம் சாரி ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்குல கிட்டான, ஒரு மலையாளத்துல கிட்டான ராஜா சாரோட 90s சாங் வந்து எனக்கு எதுவுமே மாத்தாம அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படி காரணம் கேட்டாங்க. இல்ல சார் இது பீரியட் படம், அது அந்த வாசனையோட நீங்க அப்ப போட்டது அதுதான் நல்லா சூஸ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்ப உள்ள இது பண்றாங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வட்டாராவுக்கு என்னன்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனா இருக்கு. ராஜசாரி, சக்தி அண்ணு, சக்தி பிள்ளைக்கு, ரவிமா, சந்தோஷ், அவங்களுக்கு வந்து இந்த 4 பேருக்கு வந்து இல்லைங்க சார். இந்த எமோஷனல் காரணம் என்னன்னா ரவினுக்கும் சந்தோஷமும் வந்து அது இப்ப நான் இந்த மாதிரில சொன்னீங்கன்னா ஒரு செயற்கையா தெரியும். உலகத்துல எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்னு. சந்தோஷம் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு ஊர்ல கிராமத்துல ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ரவினா கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது போதும், இந்த மூடு இந்த வாசனையோட இருக்கும்போது ஒரு பைக் கேட்டாப்புல, கார்ல அரேஞ்ச் பண்ணாலும் பைக் கொடுங்கன்ட்டு. அப்படியே அந்த இன்னொரு அந்த ஒரு சங்க மாதிரி கேட்டுட்டு அப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ரேட்ல பண்ணி பண்ண ஓட்டுறது என்று அதெல்லாம் ஒரு கம்மியா சொல்லிடுவாப்புல. இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்களா, அது கரண்ட் நான் சீரியஸாவே இருந்தேன். அதை அவர் மாதிரி ஜாலியா சொல்ல முடியல. ஒரு தீ சுத்தும் போது நீங்க அந்த ஷார்ட்டை கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவர் தொடையில ஒட்டிக்கிடுச்சு, தீ பந்த ஒட்டிக்கிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு அவர் ஓரமா போட்டுட்டு நான் செல்ஃபிஸாவே இருந்தேன். ஏன்னா ஊர் கிரௌடு 3 பேரை கூப்பிட்டுருக்கேன், அவங்க அவ்வளவு ஒத்துழைப்பு கூப்பிடுறாங்க. அந்த விட்டுறக்கூடாது, அந்த சொக்கப்பால் விட்டுறது அதெல்லாம் எடுத்து வந்துட்டு நான் சந்தோஷம் வழங்கல. 2 இன்சிடென்ட்ல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு 2 நாள் வந்து பேசாம இருந்தாப்புல. ஒண்ணு அந்த ரெட்ல பந்தயம் போகும்போது மேலூர் கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ள இருந்துச்சு, கருவேல முள்ளுக்குள்ள விழுந்துட்டாப்புல. அப்ப ஒரு 2 நாள் பேசாம இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பரா பண்ண வேண்டிய என்ன எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சார் மரியாதை பேசுவாப்புல. நான் ஊர்ல வாங்கிக்கிறேன் அந்த ஸ்லாங்ல சொல்றேன். ஆமா இப்படி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க இது பெல்லர் மாதிரி ஆசைப்பட்டேன், நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாட்டாங்க கொஞ்சம் உயிரா வரும் அப்படின்னா. அப்புறம் ஒரு சினிமால எனக்கு முன்னாடி டிஎஃப்டில இருந்து ஆரம்பிச்சாரு. நம்மளாம் வெளியில குடம்பாத்துல வேலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேற மாதிரி முறையா படிச்சு வந்தாரு. அப்படியே உள்ள இறங்கிட்டாப்புல ஒரு கேமராமேனுக்கா இருக்காது முடியல, உடம்பு இல்லை, 4 நாள் டோனிக்கு உடம்பு இல்லைன்னு என்ன வந்துட்டாப்புல. ஏன்னா 2 கேமரா காசுலாம் போயிருந்தாங்க, வேலை நடக்கணும் தைரியம் ஆரம்பி வரணும்ல. அடுத்த நாளே வேஸ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ள இறங்கிடுவாப்புல. அவர் கேமராமேன்றது எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். பட்ட கலப்பாப்புல இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட், நேச்சுரலான கிஃப்ட் அதுவா வந்து அமைஞ்சிச்சு. அவர் இப்படி முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கோவில் சங்கர் சார்ட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சுட்டு சார் இன்ஃபார்ம் பண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம் சார். ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்டே இருந்ததே எழுதுனேன். இது சின்ன பட்ஜெட் சொல்றாங்க, யாரும் நம்பாங்க. இது வந்து 8 வருஷம் என்னோட டைமை போட்டா பெரிய பட்ஜெட், அந்த டைம் தான் பட்ஜெட். ஏன்னா அது அந்த டீட்டெயில் பார்த்தாலும் நீங்க பார்த்துட்டீங்க, பேச முடியாது, டீட்டெயில் பார்த்துட்டீங்க, அவங்களுக்கே தெரியும். அதுல சார்ட்ட கேட்டீங்கன்னா அப்ப ரிலீஸ் பண்ணிடலாம் சார், ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கேன் அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு. இது வந்து சக்தி சாரு அவங்க மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோட 15 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கேமராமேன் அறிமுகப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க, படம் முன்னப்பின்னெல்லாம் இல்லை, பேரை கருத்துற கூடல கவனமா இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போ உங்கள யாருன்னு சொல்ல வரல, ஒரு 3 பேர் என்னை கூட்டு போனீங்க.
இங்க கூட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தியன்கிட்ட வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க 3 பேரும் போது அவங்க பிரிச்சு சொல்லக்கூடாது. உங்க சப்போர்ட் ஃபுல்லா எனக்கு இருக்கு 15-20 வருஷமாவே. அந்த 3 பேரும் கூட்டு போய் சக்தியன்கிட்ட படத்தை போட்டு காமிச்சா நான் சார் எல்லா குழந்தைங்க வேணுன்ற மாதிரி நீங்க எல்லாரும் குரங்கி ஒற்றுமை சதீஷ் உங்க 3 பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும். அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சரியான நேரத்தை சூஸ் பண்ணிருக்காரா அப்படின்ட்டு சத்யாவுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடற்கரைக்கு இங்க வரைக்கும் கைடு அண்ணன் கைடு எல்லாமே பண்ணி ராஜா சார் இதை முடிச்சுட்டு நீங்க வந்தோன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் சொன்னாங்க அது முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்து ஒரு 30-35 நாள்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன் படம் முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. தீபாவளியில இருந்து 24ஆம் தேதி படத்தை வரும். அந்த நாள் அவனுக்கு உடனே படத்தை ரிலீஸ் பண்றேன். வெயிட் பண்ணுங்க நிச்சயம் ஒண்ணு கொடுங்கண்ணே அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து ரூல்ஸ் இங்க வேற கணக்கு இருக்கு, நம்ம கவனமா போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்களே சுருக்கமா பேசுறதா சுருக்கமா பேசுறீங்க. நிறைய விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்கு. அப்புறம் வெங்கடேஷ், விசித்திரன் இவங்க எல்லாம் ஆரம்ப கால நண்பர்கள். அதனால வந்து விஜய் சத்யா, வெறி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த அசம்பை டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்த நட்பு வட்டாரம். அதனால எதுவுமே இருக்காங்க. இந்த ரவினா சந்தோஷம் வந்து சமீப பழக்கம் 4 வருஷ பழக்கம். அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து வந்ததுனால அந்த வீட்டுல படுத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க, இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனாலதான் இந்த டீட்டெயிலா வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு. இந்த ஒத்துழைப்பு இருந்ததுதான் பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன் அவன் என் படத்துக்கு இது மிகையா இருக்கு. நான் சொல்ற வார்த்தை அதான் நிஜம். என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸா அவனா பிட்டு வேணுமா. அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு அவன் தான் பண்ணான். படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேட்ச் ஒர்க்கோட சேர்த்து. அதை வந்து 72 நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான். நான் ரப்பா அப்படியே வரைஞ்சு ஒரு ஷார்ட்டா வரைஞ்சு அப்படியே காட்டினேன். அதை அப்படியே எடுத்துட்டு பென்டாப்லெட் வச்சுட்டு உயிரா நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூல காட்டிடுறேன். ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதின டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகம் அப்படியே இருக்கு. 72 நாள் எடுத்துட்டு முழு படத்தையும் வரைஞ்சு கொடுத்துட்டேன். இதான படம் விட்டு அப்புறம் கேமராமேன் எழுதியாச்சு. குரசவா மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது 2 கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு நீங்க பாத்துருக்கீங்களா அதை பண்ணி கொடுத்துட்டாங்க சார். வேற கடைசியா ஒரு ஆணியர் சப்போர்ட் வந்தது. அது நான் முயற்சி பண்ணல. சத்யாங்கிட்ட சொன்னேன் ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர் முன்னா இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ண நல்லா இருந்தோம். உடனே என்ன போன் போட்டு சுரேஷ் சந்திரா சார் போன் போட்டு அந்த போன் பண்ணும்போது சொன்னேன் ஒரு நல்ல படம் டிசைட் பண்ணிருக்கேன். நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அது பண்றேன். ஆனா இந்த மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறேன்னு. அது ஆனா அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது இல்ல நேரம் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான் பண்றாங்க போல அழுத்தமெல்லா சக்தி சார் யாருக்கும் பிரச்சனை இல்லை. என்ன அவசியம் அவங்க எதுவும் எதிர்பார்க்காங்க பண்ணி மட்டும் விடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சார் மரியாதை இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம். அது வந்து ஒரு நாங்க சும்மா வேலை நிவாசமா சொல்லிக்கிறோம் சம்பவம்லாம் கொடுத்து வேலை ஒண்ணுட்டு அதுக்கா அப்படி சொன்னோம்னா சாருக்கா உள்ள வந்து பார்த்தாங்க. ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க பெரிய இடம் நாங்க வந்து இப்ப வர்றதுக்கு பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம்னாப்புல இப்படிலாம் சொல்லித்தான் கோடநாயத்துல பல சினிமா எங்களுக்கு நெருங்க மாட்டேங்குது. அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க. நாசர் சாரும் வரும். நாங்க நிறைய சின்ன படங்களும் நல்ல படங்கள்லாம் நாங்க எங்களுக்கு வேலை தெரியுங்க தூக்கி விட்டுருங்க வரத்துங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள பெரிய செட்டப்லயே பார்த்துட்டு இருக்கோமே. அதனால அவங்க சில பேர் அணுகாம இருக்காங்க. நான் சொல்லிக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்க கண்டிப்பா நல்லா நடக்கும். ஏன்னா அவங்க சார் வேண்ட சொல்லுது அதுக்கு சாட்சி சார் பக்கத்துல இருக்காங்க. வேற ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் ஓரமா சொல்லிக்கிறேன்.
கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேயா பிக்சர்ஸ் கணேஷ் சாரு. இப்ப உங்கள்கிட்ட நீங்க பாத்துட்டீங்க நிஜம், இதுதான் ஒரு நிஜம். கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பிடிச்சி படத்தை போய் வினியோ ஆப்ல போய் படத்தை போட்டு காமிச்சோம். பார்த்தாங்க, ஒரு நிறுத்தி ஒரு நாள் பிஸி மேன், பயங்கர பிஸி, 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. நிறுத்தி பார்த்தாங்க. பார்த்தோன்னு அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும், நீங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா முடிவு பண்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணாங்க, சார் நீங்க வினியோ ஆப்ல காட்டினீங்க பெரிய திரையில வருமா, அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க. கேக்குறீங்க அதுல வேற மாதிரி வர போகுது, அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்ப இல்ல நான் அப்ப எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்னைக்கு அடுத்த நாள் காலைல ஃபிளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆர்ல போய் ஷோ போட்டோம். பார்த்தாங்க, படத்தை பார்த்துட்டு ஒண்ணு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல அந்த ஃபீல்ட்ல பார்த்தே பழக்கப்பட்டாங்க, பார்க்கணும்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்ட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க, கூட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடற்கரை கூப்பிட்டு வந்து இங்க வந்து சேர்த்துட்டாங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து அஞ்சு ஒரு ஆஞ்சநேயர் தான் அவரு வந்து பயங்கர சப்போர்ட் எனக்கு. அவரு செக்க வந்து அவரு சக்தி யார வந்து அவரு 10 வருஷமா பாத்துக்கிட்டு கடந்த 10 படத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. நேர்ல பார்த்தோன்னா சரி எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கீங்க, உடனே செக் எடுத்துட்டு சார் அப்படின்னாங்க. அப்ப அவரு சக்தி அப்பதான் ஷாக்காகி என்ன இல்ல 2 படம் இருக்குன்னு தப்பான படம் பண்ணிட்டேன், செலவு 2-3 கோடி ரூபா இது செலவழிச்சு விட்டேன், இந்த செட்டப் லாஸ்ட் இந்த இடத்துல இருக்கணும் இதுல அப்படின்னா. அப்புறம் இனத்தியாரிப்பு இல்ல அவருதான் ப்ரொடியூசர், அவர் இல்லைன்னா எல்லாமே சாத்தியமே இல்லை. அவரு ஆணியர். அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருக்காரு. ரவீனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து போன்ல கதை சொன்னி, சந்தோஷமும் போன்ல, சிவப்பு போன்ல கதை சொன்னேன், ரவீனாக்கும் போன்ல சொன்னேன். ரவீனா வந்து கதை கேட்டதுல இருந்து இப்ப வரைக்குமான ஒத்துழைப்பு என்னன்னா அதிபயங்கரமான ஒத்துழைப்பு. ஷூட்டிங் ஸ்பாட்ல கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கும்போது 90ல குளமங்கலம்னு ஒரு ஊர்ல ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். இந்த இன்சிடென்ட் அப்படியே விஷுவல் அப்படியே நடந்தது. அது அப்படியே சூசைட் பண்ணது, இந்த காக்கா பிறந்தது, சரி 4 நாள் அவங்க காணாம போனது எல்லாம் நடந்தது. அப்ப இந்த சீக்வன்ஸை நான் கதையா சொல்லும் போது, சார் அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பீங்கன்னு, அது பாத்துக்கலாம் வாங்க, அதாவது ஒயிட் மாஸ்டர் டூப் போட்டுடலாம், சாரி எல்லாம் கட்டி விட்டுருங்க. அவங்க என்கிட்ட என்ன சொல்லாங்க, அப்படியே சரி அப்படியா சார் அப்படி சொல்லி எல்லாம் கட்டு அவங்க அம்மா இடத்துல அந்த போர்ஷன் கடைசியா எடுத்தோம், அதுக்கு முன்னாடி எடுத்தோம், கடைசியா எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிட்டாங்க. வர சொல்லிட்டு ஸ்பாட்ல வந்து நாங்க ஒரு ஒரு சரியான ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஹைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போறோம்னா க்ளோஸ் அப் ஷாட் இதெல்லாம் எடுக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்ல நான் பண்றேன் அப்படின்னாங்க. ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு பெரிய விபத்து அது, நீ ஐயோ முடியாது அப்படின்னா. அப்ப அவங்க சொன்னாங்க ப்ராக்டிக்கலா தயாராக இருந்திருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்திருந்தாங்க. என்ன வேணா எடுங்க, தைரியம் எடுங்க, அம்மா மட்டும் கேமராவில கமிட் ஆகாத அளவுக்கு பக்கத்துல நிறுத்திடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து கேரக்டரா பண்ண விரும்பல, அந்த தொட்டிச்சியா நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பண்ற ஒரு கர்ப்ஸ் கலர் ஷார்ட்ஸை போட்டு வந்தாங்க. எனக்கு பயமாகி போச்சு, இது ஏதாவது நடுவில் போய் இன்ட்ரெஸ்ட்னா தப்பா இருமே அப்படின்ட்டு மறக்கும்போது, அப்ப ஏன் ஊர்ல அந்த கருவி அடிக்கிறவங்க, அதுல எக்ஸ்பீரியன்ஸா வண்டி ஓட்டுறவங்க அவங்க அதனால சரி தைரியமா நீ பண்ண பாத்துக்கலாம், மிஷின் இந்த கண்டிஷன்ல போய் மிஷின் ஆஃப் பண்ணதுல இருந்து ஒரு 30 செகண்ட் வீரியமா இருக்கும், பெல்ட்டை தட்டி விட்டுறேன் அது இல்லை. அப்ப கேமரா கமிட்டு தவிர்த்து நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு 10 பேரை நிறுத்திட்டு அப்படி வந்து அவங்க பிடிவாதமா பிடிச்சு அந்த சந்தோஷம் அதெல்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டரை கீழே நிறுத்தி அதுல ஒரு ஏணி போட்டு ஏறி அந்த மரத்துல ஏறிட்டு போறோம் சொல்லிட்டு நின்னாங்க. அவங்க வாடி தைரியமா வந்து ஒரு நவரசன் கார்த்திக் மாதிரி அவங்க ஒரு சினிமா எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்றது இயல்பா வர்றது. அவங்க வந்து என்கிட்ட 53 சீன் முதல் நாள் எடுத்தேன், முதல் நாள் ஷூட்டிங்ல வந்து எடுக்கும்போது அவங்க 52, 54 இது 2 டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்றாங்க. அங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க, நல்லா இருக்கும் வேலை அப்படின்ட்டு. 52, 53, 54 அக்னி நட்சத்திர வெயில்ல அப்படியே நின்றுட்டு அவங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒரு வேடிக்கை பார்க்குது, தூரம் அனுக்கிறவனுக்கு என்ன நினைக்கணும் தெரியாத திட்டுற மாதிரி தெரியும். அவங்க கேட்கும்போது அப்ப சொல்லுங்க சார் மேடம் அந்த சின்ன அது நடந்துச்சு,
இப்போ இப்போ வந்து அதுக்காக இந்த பொண்ணு 53 மாசம்ல இப்ப டீ கடைக்கு வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது. அவன் வந்து இப்ப சிரிக்கிறா, கையை கொண்டு விடுன்னு அவனை சொல்றா. அது இந்த விஷயத்துக்கு இதுக்கு அடுத்தது அது அடுத்து எடுக்கும்போது நீங்க ஃபீல் பண்ண போய் இல்ல தெரிஞ்சுக்கிறீங்க ஜஸ்ட் வரலாம் அப்படின்ட்டு இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து நம்ம ஊர்ல இருக்கு, பக்கத்து ஊர் ஒரு 5-6 ஊர்ல எடுத்தேன்னா பூரா ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கள், பழைய கிராமங்கள் வந்துட்டு போயிடுது. காலைல சரி கூட போட இல்லை, மொத்த படத்துல முடிச்சோம்ல போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டுமே போட விட்டேன். அப்ப டாய்லெட் பாத்ரூம் இல்ல, மூலவூர்ச்சின்னு ஒரு ஊரு, என் ஊரு பக்கத்து ஊரு, என் சொந்தக்காரன் ஊரு இல்ல. அவங்க எதுவுமே காட்டிக்கிறல, அந்த ஊர்ல இல்ல டாய்லெட் பாத்ரூம் இல்ல, பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே. அப்ப எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு 7-8 நாள்ல வந்து சந்தோஷையும் ரகுனாவையும் வந்து கண்டுக்கலாம் விட்டேன். ஏன்னா நான் வந்து பூசணிக்கு அடுக்கிற வரைக்கும் நான் அதுல கவனம் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுக்காம விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன், திரும்ப அசைன் பண்ணவே முடியாது டீம். அப்படி செல்ஃபிஷா தான் இருந்தேன். ஆமா அவங்க வந்து அது பிராமிசிங்கா அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை. சந்தோஷம் கூட அந்த 2 இன்சிடென்ட் வந்து தீ தொடையில வந்தப்போ கோவப்பட்டாப்புல, மாட்டு வண்டியப்போ கோவப்பட்டாப்புல. நீங்க எல்லாம் அந்த கோவத்துக்குலாம் வட்டி மாதிரி சேர்த்து கடுமையா உழைச்சாப்புல. தமிழ் சினிமாவில வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணி நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க வீட்டுல கடைசி வரைக்கும் இருக்கு போட்ட இந்த 4 பேர் போட்டோ தான் ராஜா சார், சக்தி ஏன்னா அவங்க மொதல் எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் ரகுனா இவங்க இல்லைன்னா கேபிள் சார் இல்லைன்னா சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை. அதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் செக்ரட்டரி, நான் பெரிய பிரம்மா கிரியேட்டர், அது எல்லாம் சொல்லலாம். டீம் ஒர்க்கு உங்க கூட்டத்துல உட்காந்து 20 வருஷம் எனக்கு எனர்ஜி ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, அந்த டீம்ல இருந்து இந்த டீம் வரைக்கும் எல்லாரும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விஷயம் இருக்குல்ல, ஆனா சப்போர்ட்ன்றது கிடைச்சா மட்டுமே இதெல்லாம் நடக்கும். சப்போர்ட்ன்றது கிடைக்குன்னா அந்த விஷயம் ரோட்லயே சுத்திக்கிட்டு தெரியும். அதனால இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா. நான் 1% வேலை பார்த்தேன், மீதி 19% 24 கிராஃப்ட்ல மீதி 23 கிராஃப்ட் நீங்க எல்லாரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான். சந்தோஷ் ரங்கா ஷூட்டிங் வரைக்கும் நானா போய் சொல்ல கூடாது, ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க. அப்புறம் டப்பிங்ல ஒத்துழைச்சாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால. என் ஊர்ல யூனிக்கான வாய்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களே டப்பிங் விட்டுறாங்க, அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டப்பிங் போகும்போது அவங்க வீடியோ கால்ல பாருங்க நீங்க சொன்னாலும் பண்றாங்க. இல்ல ஃபிளேவர் மாறாம இருக்குது, நேட்டிவிட்டி ஸ்லாங் அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 நாள் மட்டும் சூப்பர் வீட்ல ஆபீஸ் போட்டிருக்கேன். இவருக்கு ஆபீஸ்ல மறுபடியும் மட்டும் போட்டுருக்கேன். இதெல்லாம் அண்ணன் சக்தியான ஆபீஸ்ல தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறேன். இப்ப வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்க நிக்கிறேன்னா அங்க வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்றாப்புல. இவரும் என் அண்ணன் பையன் பிரபு 2 பேரும், அவங்க 2 பேரும் இருந்து பத்திரமா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ரொம்ப பத்திரமா பார்த்து முடிச்சு இங்க கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து இங்க சேர்த்து 29 ஒரு என் வாழ்க்கையில முக்கியமான நாளாக்கி முன்னால வந்து நிறுத்திட்டாங்க. காலம் நிறுத்திருச்சு. இனி வந்து குறைநறைகளோட வீராப்பா என்கிட்ட சொல்லிட்டு பெரிய பட்ஜெட் போடுங்க, பொருளாதாரத்துல ரொம்ப குறைவான பட்ஜெட்ல சில குறைநறைகளோட எடுத்திருக்கேன். அதையெல்லாம் மன்னிச்சு திருவிழாடு தருவி மாதிரி எவ்வளவு பிள்ளை இருக்கோ அதெல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டுமே முக்கியம். வேற எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நண்பர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்ப நம்ம அதுக்கு ஆசைப்படவே கூடாது. காலம் பூரா அந்த அதுதான் எனக்கு கற்றுக்கிட்ட அந்த பாடம். எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கணும். ஆடியன்ஸ்ட வந்து உங்கள நிறைய பேர் வந்து இன்டர்வியூலயே வந்து ரொம்ப பாராட்டுனீங்க. நானும் இன்டர்வியூ சுமாரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும், இப்படித்தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதுன்னா அதான் இதுல உண்மையா சொல்லணும்னா 1-2 இடத்துல என்னோட குறைகளை வந்து கரெக்டா சுட்டி காமிச்சிங்க. அது படத்தை பாதிக்காததுக்கு வந்து நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னீங்க. 29ஆம் தேதி 2 எஜமானர்கள் பார்வையாளர்கள்
படைப்பாளர்கள் நீங்க பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள், இந்த 2 பேரும் எழுதுற தீர்ப்பு தான் வட்டார வழக்கு மைலேஜ் அடுத்தடுத்து வேற படங்கள் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கொடுத்த ஒத்துழைப்புல மட்டுமே தப்பிச்சிச்சு. அழகி, ஆட்டோகிராஃப் செய்து முள்ளு மலரும் எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால மட்டுமே தப்பிச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமால பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டுகளா இப்ப வரைக்கும் பார்க்கலாம், எவ்வளவு பார்க்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது வேற யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜண்டுகளும் வரவே இல்லை. அதனால இது எந்த மாதிரி சினிமான்னு தெரியல. ஆனா உங்க சப்போர்ட் மட்டும் எங்க யூனிட்டி சார்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வேற யார் பேரா விட்டுருந்தா எடுத்துக்காங்க. உங்க சினிமா நான் பேரை விட்டா அது ஒண்ணு வருத்தப்பட மாட்டேங்குது. பத்திரிகையாளர்களுக்கு இதே பெருமையான பணிகளும் எனக்கும் நன்றி சொல்லி உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட். நன்றி சார்.